நரகம் பை டான் பிரவுன். அத்தியாயம் 69. ஜெயின் மார்க் சதுக்கமானது வெனிஸின் பெரிய கால்வாயினுடைய தென்பகுதி முனையில் அமைந்திருந்தது. அங்குதான் கூரையிடப்பட்ட அந்த நீர்வழி திறந்தவெளி கடலுடன் இணைகிறது. துகானா டா மார் என்ற கடல்வழி சுங்க அலுவலகமான உறுதியான முக்கோண கோட்டைதான் இந்த ஆபத்தான இணைப்பை மேற்பார்வையிடுகிறது. இவர்களின் கண்காணிப்புதான் ஒரு காலத்தில் வெளிநாட்டு ஊடுருவலில் இருந்து வெனிஸை பாதுகாத்தது. இப்பொழுதெல்லாம் இந்த கோபுரம் மாபெரும் தங்க உலக உருண்டையால் மாற்றீடு செய்யப்பட்டு அதில் பொருத்தப்பட்டுள்ள கால நிலைமானியில் அதிர்ஷ்ட தேவதையின் உருவம் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய மாறும் திசைகள்தான் விதியின் முன் யூகிக்க முடியாத தன்மையை கடலில் செல்லும் மாலுமிகளுக்கு நினைவூட்டக்கூடியதாக இருக்கிறது. அந்த பளபளப்பான படகை மரிசியோ கால்வாயின் முனையை நோக்கி செலுத்திய போது அலையடிக்கும் அந்த கடல் அவர்களுக்கு முன்னால் திறந்து கொண்டது. ராபர்ட் லெங்டன் இந்த வழியாக பல முறை பயணித்திருக்கிறார் என்றாலும் அவை பெரிய வபாரேட்டோக்கள். அத்துடன் அவர்களுடைய லிமோ தடுமாறியபடியே செல்கையில் அவர் அசௌகரியத்தை உணர்ந்தார். ஜெயின் மார்க் சதுக்கத்தில் உள்ள படகு துறையை அடைய அவர்களுடைய படகு ஒரு திறந்தவெளி காயலின் தண்ணீரில் நெருக்கி அடித்து நின்று கொண்டிருந்த நூற்றுக்கணக்கான படகுகளை கடக்க வேண்டியதாய் இருந்தது. அவற்றில் ஆடம்பர படகுகள், டேங்கர்கள், தனியார் படகுகள், மிக பெரிய சொகுசு படகுகள் எல்லாம் அடங்கும். அது அவர்கள் ஏதோ ஒரு நாட்டுப்புற சாலையை விட்டு 8 வழி சூப்பர் ஹைவேயில் இணைந்ததை போல் இருந்தது. தங்களுக்கு வெறும் 100 அடிகளுக்கு முன்பாக அப்பொழுதுதான் கடந்து கொண்டிருந்த 10 அடுக்கு ஆடம்பர பயணிகள் கப்பலில் தன் பார்வையை செலுத்தியிருந்த சியானாவும் அதே அளவுக்கு நிச்சய இன்மையை உணர்ந்தாள். அந்த கப்பலின் அடுக்குகள் பயணிகளால் நிரம்பியிருந்தன. எல்லோரும் கைப்பிடிகளுக்கு எதிரில் நின்று கொண்டு தண்ணீரில் இருந்த ஜெயின் மார்க் சதுக்கத்தை புகைப்படம் எடுத்துக்கொண்டிருந்தனர். அந்த கப்பல் புறப்பட தயாரான போது அதற்கு பின்னால் 3 கப்பல்கள் அணிவகுத்திருந்தன. அவைகளும் வெனிஸின் மிக பிரபலமான நிலவமைப்பின் அருகாமையில் கடந்து செல்ல காத்திருந்தன. சமீபத்திய வருடங்களில் முடிவே இல்லாத வரிசைகளில் இரவும் பகலும் கப்பல்கள் கடந்து கொண்டிருப்பதால் அவற்றின் எண்ணிக்கைகள் பெருகிவிட்டன என்று லெங்டன் கேள்விப்பட்டிருந்தார். கட்டுப்பாட்டை வைத்திருந்த மரிசியோ வந்து கொண்டிருந்த கப்பல்களை பார்வையிட்டு சற்று தொலைவில் இடது பக்கம் கூரையுடன் இருந்த படகு துறையை உற்று பார்த்தான். நான் ஹாரிஸ் பாரில் நிறுத்தட்டுமா? அவன் பெனிலியை அறிமுகப்படுத்தியதற்கு பெயர் பெற்றிருந்த உணவகத்தை நோக்கி கை காட்டினான். அங்கிருந்து ஜெயின் மார்க் சதுக்கத்திற்கு சீக்கிரத்திலேயே நடந்து சென்று விடலாம். இல்லை, எங்களை அங்கேயே கொண்டு செல் என்று உத்தரவிட்ட பெரிஸ் ஜெயின் மார்க் சதுக்கத்தில் அமைந்திருந்த படகுதுறையை நோக்கி செல்லும் காயலை சுட்டிக்காட்டினார். மரிசியோ நல்லியல்புடன் தோள்களை உயர்த்தி காட்டினான். உங்கள் விருப்பம், பிடித்துக் கொள்ளுங்கள். என்ஜின்கள் உருமின. அந்த லிமோ ஒரு கடுமையான திருப்பத்தை கடந்து மிதவைகளால் குறிக்கப்பட்டிருந்த பயண வழிகளுள் ஒன்றில் செல்லத் தொடங்கியது. கடந்து செல்லும் சொகுசு கப்பல்கள் நகரும் அடுக்குமாடி குடியிருப்புகளைப் போல் தோன்றின. அவற்றின் தடத்தில் வந்த படகுகளை அவை கார்குகளைப் போல் தடுமாற செய்தன. லெங்டனை ஆச்சரியப்படுத்தும் வகையில் டசன் கணக்கான கண்டோலாக்களும் இதே வழியில் கடந்து சென்றார்கள். அவர்களுடைய நீண்ட மெல்லிய கூடுகள் ஏறக்குறைய 40 அடிகள் நீளமும் 1400 பவுண்டுகள் எடையும் கொண்டவை. அந்த கடுமையான நீர்நிலையிலையும் குறிப்பிடத்தகுந்த வகையில் நிலைத்தன்மை உடையவையாக காணப்பட்டன. ஒவ்வொரு கண்டோலியர்களும் தங்களுடைய பாரம்பரியமான கருப்பு வெள்ளை பட்டைகள் கொண்ட உடையில் படகில் முன்பகுதியின் இடது பக்கம் நின்றபடி கால்களை உறுதியாக வைத்துக்கொண்டு
படகின் மேல் பகுதியோடு இணைக்கப்பட்டிருக்கும் ஒற்றை துடுப்பை கொண்டு படகை செலுத்திக் கொண்டிருந்தனர். அந்த கடுமையான நீர்நிலையிலும் கண்டோலாக்கள் அனைவரும் இடது பக்கமாகவே நின்றிருந்தனர். அந்த படகின் சமநிலையற்ற கட்டமைப்பினால் லெங்டன் ஒரு விசித்திரமான விஷயத்தை கற்றுக்கொண்டார். கண்டோலாக்களின் கூடுகள் வலது பக்கமாக வளைந்திருந்தன. அவை கண்டோலியரிடம் இருந்து தள்ளியே இருந்தன. இது வலது பக்கமாக துடுப்பு வலிக்கும் போது இடது பக்கம் திரும்ப வேண்டும் என்ற படகின் உந்துதலை தடுத்து நிறுத்தியது. அவர்களுக்கு அருகாமையில் கடந்து சென்ற கண்டோலாக்களில் ஒருவரை மரிசியோ பெருமையுடன் குறிப்பிட்டு காட்டினான். முன்பக்கத்தில் உலோக வடிவம் இருந்ததை பார்த்தீர்களா என்ற அவன் வலை முகுட்டில் இருந்த நீட்டிக்கொண்டிருந்த நேர்த்தியான அலங்காரத்தை காட்டினான். கண்டோலாவில் இருப்பதிலேயே அது ஒன்றுதான் உலோகம். இதை ஃபெரோ டை ப்ரூவா என்பார்கள், அதாவது இரும்பு வளைவு. இதுதான் வெனிஸின் உருவகம். வெனிஸில் உள்ள எல்லா கண்டோலாக்களும் அந்த வளைவில் நீட்டிக்கொண்டிருந்த கதிர் அருவாள் போன்ற அந்த அலங்காரத்திற்கு குறியீட்டு ரீதியான அர்த்தம் இருப்பதை மரிசியோ விளக்கினான். அந்த ஃபெரோவின் வளைவான வடிவம் பெரிய கால்வாயை குறிக்கிறது. அதனுடைய 6 பற்கள் வெனிஸின் 6 மாகாணங்களை குறிக்கிறது. அதனுடைய வளைவான கத்திதான் வெனிசிய டூஜியின் பிரத்யேகமான தலைக்கவசம். டூஜி. லெங்டனின் சிந்தனைகள் அவர்கள் செய்ய வேண்டிய வேலையை நோக்கி திரும்பின. குதிரைகளின் தலைகளை கொய்த, குருடர்களின் எலும்புகளை தோண்டி எடுத்த நயவஞ்சக டூஜியை தேடு. லெங்டன் தன்னுடைய பார்வையை அந்த தண்ணீரின் முனை சந்திக்கின்ற ஒரு சிறிய மர பூங்கா இருந்த கரையை நோக்கி திருப்பினார். மரங்களுக்கு மேலாக மேகங்களற்ற வானத்தின் நிழலொளிக்கு எதிராக சிவப்பு கற்களால் ஆன ஜெயின் மார்க் மணிக்கூண்டின் உச்சி கோபுரம் உயர்ந்திருந்தது. அதன் மேலே தங்க நிறத்திலான ஆர்ச்சேஞ்சல் கேப்ரியல் 300 அடி உயரத்திலிருந்து கீழே உற்று பார்த்து கொண்டிருந்தார். மூழ்கும் உந்துதலின் விளைவாக அந்த நகரத்தில் உயரமான கட்டிடங்கள் எதுவும் இல்லை. வெனிஸின் கால்வாய்கள் மற்றும் பாதை வழிகளின் குறுக்குவெட்டு தோற்றத்துக்குள்ளாக நுழைபவர்களுக்கு உயரமான கேம்பனைல் டை சான் மார்க்கோ கோபுரத்தின் ஒளியே வழிகாட்டிக் கொண்டிருந்தது. ஏதேனும் ஒரு பயணி வழி தவறிவிட்டால் அவர் மேல் நோக்கி அண்ணாந்து பார்த்தாலே அவரால் ஜெயின் மார்க் சதுக்கத்திற்கு வருவதற்கான வழியை கண்டுபிடித்து விட முடியும். இந்த பிரம்மாண்டமான கோபுரம் 1902ஆம் ஆண்டில் சரிந்து விழுந்தது என்பதை லெங்டனால் நம்பவே முடியவில்லை. அது ஜெயின் மார்க் சதுக்கத்தில் ஏராளமான கட்டிட இடிபாடுகளை விட்டுச் சென்றது. இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால், இந்த பேரழிவில் பலியான ஒரே ஒரு உயிர் பூனை மட்டும்தான். வெனிஸிற்கு வருகிறவர்கள் இந்த நகரத்தின் ஒப்பிடவே முடியாத சுற்றுச்சூழலை எந்த இடத்தில் வேண்டுமானாலும் உணரலாம். ஆனாலும் லெங்டனுக்கு மிக விருப்பமான இடம் எப்பொழுதுமே ரிவா டெலி ஷியோவோனிதான். தண்ணீரின் நுனியில் அமர்ந்திருக்கும் அகலமான கற்பாவியே. நடைவழியானது அகழ்ந்த எடுத்தல் மணலில் இருந்து 9ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது என்பதுடன் பழைய ஆர்சனாலில் இருந்து ஜெயின் மார்க்கை நோக்கி செல்கிறது. பிரமாதமான கஃபேக்களும் நேர்த்தியான உணவகங்களும் அன்டோனியோ விவால்டியின் தேவாலயமும் வரிசையாக அமைந்திருக்க, ரிவா தன்னுடைய பாதையை பழைய கப்பல் கட்டும் தளமான ஆர்சினாலில் இருந்து தொடங்குகிறது. இங்குதான் கப்பல் கட்டுபவர்கள் மரத்தில் துளையிடும் போது அந்த மரங்களின் ஆவியாகும் நீர்மங்களுடைய பைன் மர வாசனை காற்றில் நிரம்பியிருக்கும். இது போன்ற இடங்கள்தான் தாந்தே அலிஜிரிக்கு தன்னுடைய இன்ஃபெர்னோவில் சித்திரவதை கருவிகளாக சேர்த்து கொள்ள உந்துதலாக இருந்திருக்கிறது.
வலது பக்கம் தன் பார்வையை திருப்பிய லெங்டன் அந்த கரையில் அமர்ந்திருந்த ரிவாவில் பார்வையை ஓடவிட்ட பின்னர் நடைபாதையில் வந்து நிறுத்தினார். ஜெயின் மார்க் சதுக்கத்தின் தென்பகுதி முனையாகிய அங்கேதான் அந்த நடைபாதை தளமானது திறந்தவெளி கடலை சந்திக்கிறது. வெனிஸின் பொற்காலத்தில் மிகவும் சரிவான அந்த பகுதியைதான் அனைத்து நாகரிகங்களின் விளிம்பு என்பார்கள். இன்று ஜெயின் மார்க் சதுக்கம் சந்திக்கும் அந்த கடல் பகுதியில் அமைந்திருக்கும் 300 அடி நீளமுள்ள தளத்தில் எப்போதும் போல் 100க்கும் மேற்பட்ட கண்டோலாக்கள் வரிசை கட்டி நிற்கின்றன. படகு கட்டும் தளத்திற்கு நேர் எதிராக தோன்றும் அவற்றின் கதிரருவால் போன்ற அலங்காரமானது அந்த பியாசாவின் வெள்ளை பளிங்கு கற்களால் ஆன கட்டிடங்களுக்கு முன்பாக மேலும் கீழும் அசைந்தாடிக் கொண்டிருக்கிறது. நியூயார்க்கில் உள்ள சென்ட்ரல் பார்க்கின் அளவில் 2 மடங்கு இருக்கும் இந்த சிறிய நகரமானது ஏதோ ஒரு வகையில் கடலிலிருந்து மேலே எழுந்து மேற்குலகின் மிக பெரிய மற்றும் மிகவும் செழிப்பான பேரரசில் ஒன்றாக ஆகிவிட்டிருந்தது என்பதை புரிந்து கொள்வது லெங்டனுக்கு இன்னமும் சிரமமாகவே இருந்தது. மரிசியோ படகை அதற்கு நெருக்கமாக கொண்டு செல்கையில் அதன் முக்கிய சதுக்கம் மக்கள் கூட்டத்தால் நிரம்பி இருப்பதை கண்டார். ஜெயின் மார்க் சதுக்கத்தை பற்றி நெப்போலியன் ஒரு முறை ஐரோப்பாவின் வரவேற்பறை என்று குறிப்பிட்டிருக்கிறார். இங்கிருக்கும் விஷயங்களை பார்க்கும்போது இந்த அறை மிக அதிகப்படியான விருந்தினர்களை உபசரித்திருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். அந்த முழு பியாசாவும் அதனை சிலாகித்தவர்களின் எடையினாலேயே மூழ்கிக் கொண்டிருக்கிறதோ என்று கூட தோன்றும். அட கடவுளே என்று முணுமுணுத்த சியானா அங்கிருந்த மக்கள் கூட்டத்தையே உற்று பார்த்தாள். ஜாப்ரிஸ்ட் தன்னுடைய பிளேக்கை வெளியிட இவ்வளவு அடர்த்தியான மக்கள் தொகை பகுதியை தேர்ந்தெடுக்கலாம் என்ற பயப்பட வேண்டாம் என அவள் தன்னிடம் சொல்லப் போகிறாளா என்று லெங்டனுக்கு உறுதியாக தெரியாது. அல்லது ஜாப்ரிஸ்ட் அதிகப்படியான மக்கள் தொகை குறித்து உண்மையில் எச்சரிக்கைதான் விடப்போகிறார் என்பதை அவள் உணர்ந்திருக்கலாம். வெனிஸில் ஒவ்வொரு ஆண்டும் திணறி போகும் அளவுக்கு சுற்றுலாவாசிகள் கூடுகிறார்கள். அது உலக மக்கள் தொகையில் 1/3 பகுதி என்று கூட மதிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது ஏறக்குறைய 20 மில்லியன் பேர் 2000 ஆண்டில் இங்கு வந்து சென்றிருக்கின்றனர். அந்த வருடத்தில் இருந்து பூமியின் மக்கள் தொகையோடு ஒவ்வொரு பில்லியன் சேர்ந்து கொண்டிருப்பதை வைத்து பார்க்கையில் இந்த நகரம் ஒவ்வொரு ஆண்டும் 3 மில்லியனுக்கும் மேற்பட்ட மக்களின் எடையை சுமந்து திணறுகிறது. ஒரு தனி கிரகத்தை போலவே இருக்கும் வெனிஸில் வரம்பிற்குட்பட்ட அளவுக்கே இடம் இருக்கிறது. ஏதோ ஒரு கட்டத்தில் அதனால் போதுமான உணவை இறக்குமதி செய்ய முடியாமலும் கழிவுகளை அகற்ற முடியாமலும் அல்லது அங்கு வருபவர்களுக்கு போதுமான தங்கும் இடங்களை ஏற்படுத்தி தர முடியாமலும் போகலாம். அவருக்கு அருகாமையில் நின்றிருந்த ஃபெரிஸின் கண்கள் நிலத்தை பார்க்காமல் உள்ளே வந்து கொண்டிருக்கும் கப்பல்களையே பார்த்து கொண்டிருந்தது. உங்களுக்கு பரவாயில்லையே என்ற சியானா அவரை ஆர்வமுடன் நோக்கினாள். ஃபெரிஸ் சட்டென்று திரும்பினார். ஆமாம், ஒன்றுமில்லை, சும்மா யோசித்துக் கொண்டிருந்தேன். முன்னோக்கி பார்த்த அவர் மரிசியோவை அழைத்தார். உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நெருக்கமாக ஜெயின் மார்க்கில் நிறுத்து. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர்களுடைய ஓட்டுநர் கையசைத்தான். 2 நிமிடங்கள். அந்த லிமோ ஜெயின் மார்க் சதுக்கத்திற்கு அருகாமையில் வந்தது. அவர்களுக்கு அருகாமையில் கம்பீரமாக உயர்ந்திருந்த டூஜியின் மாளிகை கரைப்பகுதியை ஆக்கிரமித்திருந்தது. வெனிஸின் கோத்திக் கட்டிடக்கலைக்கு சரியான உதாரணமாக இருந்த அந்த மாளிகையின் நேர்த்தி குறைத்தே மதிப்பிடப்பட்டிருக்கிறது. பிரான்ஸ் அல்லது இங்கிலாந்தின் மாளிகையோடு கோபுரங்கள் எதுவும் வழக்கமாக இணைந்திருக்கிறது என்னும் நிலையில் இதனை ஒரு பிரம்மாண்டமான செவ்வக வடிவ முப்பட்டகமாகத்தான் கருத வேண்டும்.
அது அந்த டூஜியின் முக்கியமான அரசு ஊழியர்களுக்கு வீடாக இருக்கும் வகையில் சாத்தியமுள்ள மிகப்பெரிய உட்புறத்தை வழங்கியிருக்கிறது. கடலில் இருந்து பார்க்கும்போது அந்த மாளிகையின் பிரம்மாண்டமான வெள்ளை சுண்ணாம்பு கற்களினால் ஆன இடவமைப்பு அதிக சுமையை தாங்கிக் கொண்டிருப்பதை போல் காணப்பட்டாலும் அது அவற்றில் கூடுதலாக அமைக்கப்பட்டிருந்த வராண்டா, தூண்கள், போர்டிகோ மற்றும் நாளிதழ் துளைகள் கொண்ட அலங்கார தூண்கள் ஆகியவை அப்படி தோன்றாமல் செய்தன. பிங்க் நிற சுண்ணாம்பு கற்களின் புவியியல் வடிவமைப்பை ஸ்பெயின் அலம்பராவை லெங்டனுக்கு நினைவுபடுத்தியது. அந்த படகுத்துறைக்குள்ளாக படகு நெருக்கமாக இழுக்கப்படுகையில் அந்த மாளிகைக்கு முன்னால் கூடும் மக்களின் கூட்டத்தால் ஃபெரிஸ் கவலை கொண்டவராக காணப்பட்டார். பாலத்தில் ஒரு நெருக்கமான மக்கள் கூட்டம் கூடியிருந்தது. அவர்கள் அனைவரும் டூஜியின் மாளிகையை 2 பாதிகளாக வெட்டி செல்லும் குறுகலான கால்வாயை சுட்டிக்காட்டியபடி இருந்தனர். அவர்கள் எதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஃபெரிஸின் குரல் பதட்டத்துடன் காணப்பட்டது. இல் பாண்ட் டே சாப்ஸ்பிரி என்று பதிலளித்தாள் சியானா. அது ஒரு புகழ்பெற்ற வெனிஸ் பாலம். அந்த நெருக்கடியான நீர்வழி பாதையை உற்று நோக்கிய லெங்டன் அழகாக செதுக்கப்பட்ட மூடிய கால்வாயை 2 கட்டிடங்களுக்கு நடுவில் செல்வதை கண்டார். ஏக்கங்களின் பாலம் என்று நினைத்து கொண்ட அவருக்கு தன்னுடைய இளம் பருவத்தில் பிடித்தமான திரைப்படங்களுள் ஒன்றான தி லிட்டில் ரொமான்ஸ் என்ற படத்தை நினைவுபடுத்திக் கொண்டார். புராணிக கதைகளின்படி 2 இளம் காதலர்கள் சூரிய அஸ்தமனத்தின் போது அந்த பாலத்தின் கீழே நின்று முத்தமிட்டுக் கொள்கையில் ஜெயின் மார்க் மணி ஒலித்தால் அவர்கள் என்றென்றும் ஒருவர் மீது ஒருவர் மாறா காதல் கொண்டிருப்பார்கள் என்பதை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட படம். அந்த ஆழமான காதல் கருத்தாக்கம் அவருடைய வாழ்நாள் முழுவதும் லெங்டனின் நினைவுகளில் தங்கிவிட்டது. அந்த படத்தில் 14 வயதான கவர்ச்சிமிக்க புதிய நடிகை டியான் லேன் நடித்திருந்தார். இளம் பருவ லெங்டனுக்கு அவர் மீது உடனடியாக கவர்ச்சி ஏற்பட்டது. அந்த கவர்ச்சி மாறவே இல்லை என்பதையும் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். பல வருடங்களுக்கு பின்னர் ஏக்கங்களின் பாலம் என்ற பெயர் உணர்ச்சி ரீதியான ஏக்கங்களால் வந்ததில்லை என்பதையும் பதிலாக அது ஏழ்மையின் ஏக்கங்கள் என்பதிலிருந்து பிறந்தது என்பதை தெரிந்து கொண்ட போது லெங்டன் சற்று அதிர்ச்சிக்கு ஆளானார். அதற்கும் மேலாக இந்த மூடிய நிலையில் இருக்கும் நடைவழியானது டூஜி மாளிகைக்கும் டூஜியின் சிறைக்கும் இடையிலான இணைப்பாகவும் செயல்பட்டது. அங்கு சிறையில் அடைக்கப்பட்டவர்கள் நோய்வாய்ப்பட்டு மரணமடைந்தனர். அவர்களின் துன்ப பெருமூச்சுதான் அந்த குறுகலான கால்வாயினுடைய ஜன்னல்களில் பட்டு எதிரொலித்துக் கொண்டிருந்தது. அந்த சிறைச்சாலைக்கு லெங்டன் ஒரு முறை சென்றிருக்கிறார். அதில் மிகவும் பயங்கரமான அறைகள் தண்ணீர் மட்டத்தில் இருக்கின்ற வெள்ள நீர் புகுந்து விடுகின்ற அறைகள் அல்ல. ஆனால் அவற்றிற்கு அடுத்தபடியாக மேல்தளத்தில் இருந்த பியாம்பி என்பவையே மிகவும் அச்சுறுத்தக்கூடியது. அங்குதான் கோடை காலத்தில் சித்திரவதை செய்யும் அளவுக்கு வெப்பமும் குளிர்காலத்தில் உறைய வைக்கும் குளிரும் வாட்டி வதைக்கும். மாபெரும் காதலான கசானோவோ ஒரு முறை அந்த பியாம்பி சிறையில்தான் அடைக்கப்பட்டான். கள்ள தொடர்பு மற்றும் உளவு பார்த்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் 15 மாதங்களாக சிறையில் அடைப்பட்டு கிடந்த அவன் தன்னுடைய பாதுகாவலனை ஏமாற்றிவிட்டு தப்பிச் சென்றான். ஹே, பார்த்து போ! அவர்களுடைய லிமோ கண்டோலாவை மோதிவிடாமல் சற்றே ஓரமாக சரிந்து சென்றபோது மரிசியோ கண்டோலா ஓட்டுநரை பார்த்து கத்தினான். ஹோட்டல் டேனியலுக்கு முன்பாக அவன் ஓர் இடத்தை கண்டுபிடித்தான். அது ஜெயின் மார்க் சதுக்கம் மற்றும் டூஜியின் மாளிகையில் இருந்து 100 அடிகள் தொலைவிலே இருந்தது.
ஒரு படகுத்துறை கம்பம் ஒன்றில் கயிற்றை சுற்றிய மரிசியோ ஏதோ கத்திச்சண்டை படத்திற்கு ஒத்திகை பார்க்க செல்பவன் போல் கரையில் குதித்தான். அவன் படகை பாதுகாப்பாக நிறுத்தியதும் தன்னுடைய பயணிகள் படகிலிருந்து வெளியே வர உதவும் வகையில் கையை நீட்டினான். நன்றி என்ற லெங்டனை அந்த தசைப்பிடிப்பான இத்தாலியன் கரைக்கு இழுத்து விட்டான். அவரை தொடர்ந்து சென்ற ஃபெரிஸ் ஏதோ கவனம் குறைந்தவர் போன்று கடலையே உற்று பார்த்து கொண்டிருந்தார். கடைசியாக இறங்கியது சியானா. அவளை கரைக்கு வரவேற்ற மிக அழகான மரிசியோ அவளையே உற்று பார்த்தான். அது அவளுடன் வந்தவர்களை வெட்டிவிட்டுவிட்டு தன்னுடைய படகிலேயே அவள் இருந்துவிட மாட்டாளா என்பதை போல் இருந்தது. சியானா அதை கவனித்ததாக தெரியவில்லை. நன்றி மரிசியோ என்று வெறுமனே கூறிய அவளுடைய பார்வை அருகாமையில் இருந்த டூஜியின் மாளிகையிலேயே கவனமாக இருந்தது. பின்னர் ஒரு அடி கூட தவறாமல் அவள் லெங்டனையும் பெரிஸையும் கூட்டத்திற்குள் வழிநடத்திச் சென்றாள்.